ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா எஸ்பிஐயில் வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் இருக்குது தெரியுமா, பேங்க் அக்கௌண்ட் ஆப்பு. அந்த ஆப்போட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மறந்துட்டேன். ஏன்னா இந்த ஃபோன் வந்து ஹேங் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஜியோ பேங்கிங் வீடியோ வந்து 2 நாள் முன்னாடி போட வேண்டியது, ஹேங் ஆகி அந்த ரிஃப்ரெஷ் இருந்துச்சு 2.5 ஆகும்போது. அதனால் அந்த வீடியோ போடவே முடியல. இன்றைக்கி தான் ஃபோன்லாம் ஃபுல்லாக ஃபார்மெட் அடிச்சுட்டு வெறும் இந்த எடிட் பண்ணுற வீடியோ மட்டும் வச்சு எடிட் பண்ணேன். அப்பயும் ஒரு வாட்டி ஹேங் ஆச்சு. அப்புறம் அப்படியோ 2.5 ஆகி முடிஞ்சு இன்றைக்கி அப்லோடும் பண்ணிட்டேன். அதனால் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்பும் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் ஆகிடுச்சு ஃபார்மெட் பண்ணதில். ஃபுல்லாக ரீசெட் அடிச்சிட்டேன் ஃபோனை. அதனால் இந்த யோனோ எஸ்பியோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, என்ன போட்டேன்னு ஞாபகம் இல்லை. அதனால் அது எப்படி ரிகவர் பண்ணுறது, எப்படி ஃபர்காட் கொடுத்து திருப்பி பாஸ்வேர்டு அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கும் இது மாதிரி யூசர் நேமும் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரான்ச்சுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆன்லைன்லேயே பண்ணுற ப்ராசஸ்ஸு. எது வேணாமல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எஸ்பிஐ ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டே வரும். இது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த www.onlinesbi.sbi இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பாஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா, இல்லைனா உங்கள் பாஸ்புக் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா கூட போட்டிருக்கோம் நீங்கள் அஃபிஷியல் சைட் எதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா www.onlinesbi.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நீங்கள் எதனா ஆன்லைன் பேங்கிங் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த சைட்டுக்கு போங்க. வேறு எதுவும் சைட்டும் ஓப்பன் பண்ணாதீங்க. உங்கள் பாஸ்புக் பின்னாடியே போட்டிருக்கோம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. வந்து இந்த onlinesbi.com போட்டிருக்கா, இதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டிங்க பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பர்சனல் பேங்கிங்னு ஃபஸ்ட்டே இருக்கும். அந்த பர்சனல் பேங்கிங் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ டு லாகின் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தான் மறந்துச்சு. இப்போ லாகின் பண்ணணுனாலே உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் யூசர் நேம் அண்ட் லாகின் பாஸ்வேர்டு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பாஸ்வேர்டு தான் நீங்கள் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்த பார்க்கும். அது இல்லை, ரெண்டுத்தையும் மறந்துட்டோம். அதனால் இப்போ இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்கெட் மை லாகின் பாஸ்வேர்ட், ஃபர்கெட் யூசர் நேம், செட் லாகின் பாஸ்வேர்ட் ஃபார் ரிக்வஸ்ட், இதெல்லாம் இல்லை. ரீசெண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து 2 தான். ஃபர்கெட் மை லாகின் பாஸ்வேர்டு வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபர்கெட் யூசர் நேம். ஏன்னா யூசர் நேமே நான் மறந்துட்டேன். அதனால் யூசர் நேம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்கெட் யூசர் நேம் கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இந்த மொத்த ப்ராசஸ் அப்பையும் நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் ஏடிஎம் கார்டும் கையிலே வச்சுருங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்து தேவைப்படுது. ஏன்னா SWIFT நம்பர் கேட்குறாங்க. SWIFT நம்பர் வந்து பேங்க்கு பாஸ்புக்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ SWIFT நம்பர் போட்டுக்கிறேன். இதில் என்னென்ன கேட்குறாங்கன்னா SWIFT நம்பர் கேட்குறாங்க, கண்ட்ரி கேட்குறாங்க, இந்தியா ஃபஸ்ட்லேயே இருக்குது, உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் இங்கே கீழே ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் ஷோ பண்ணுறதில்ல, நம்பரும் ஆல்ஃபபெட்டும், இதை வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் SWIFT நம்பர் போட்டு அடுத்த ப்ராசஸில் பார்க்குறேன். இப்போ சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு தான். அந்த இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்ரூவலுக்காக என் சிம்முக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அதை என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ என் யூசர் நேம் என்னன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் என்ன யூசர் நேம் நான் மறந்தனோ இப்போ வந்து அது வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பர்சனலான நோட்டில் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, எப்போயாச்சும் பார்த்து ஞாபகப்படுத்துக்கிறதுக்கு. ஆனால் இதுதான் என் யூசர் நேம் வந்துருச்சு. இந்த ப்ராசஸ் படுத்தி நீங்கள் யூசர் நேம் மறந்துட்டிங்கன்னா யூசர் நேம் மட்டும் அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு நார்மல் மெசேஜாகவும் சென்ட் பண்ணிவிடுவாங்க என் யூசர் நேம் என்னன்னு சொல்லிட்டு. அதனால் இப்படியும் நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். நார்மல் மெசேஜில் நீங்கள் போய் அந்த யூசர் நேம் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ எப்படி மறந்து போன பாஸ்வேர்டை எப்படி ஃபர்கெட் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ திருப்பி பழைய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஃபர்கெட் மை லாகின் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ அங்கே வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் ஷோ பண்ணிச்சுல, நீங்கள் மறந்த யூசர் நேம் ஷோ பண்ணிச்சுல, அதை போட்டுக்கோங்க.
இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கேட்குது. இந்த இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மறந்த யூசர் நேம் வந்து இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம்ல, அது ஃபஸ்ட்டில் போட்டுக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, கண்ட்ரி, அப்புறம் உங்கள் மொபைல் நம்பரு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபஸ்ட்டு டே, அப்புறம் மந்த், அப்புறம் இயரு, நடுவில் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. அது ஸ்லாஷ் வந்து கரெக்டாக போடுங்க. மாற்றி இந்த ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது வந்து ராங்குன்னு வந்துடும். இல்லை வேறு டாட்டு இல்லைனா இந்த அண்டர் ஸ்கோர் எதனா போட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. திருப்பி இதே ஸ்டெப்பில் தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். அதனால் டேட்டு மந்த்லாம் போடும்போது நடுவில் ஸ்லாஷ் கரெக்டாக போடுங்க. அப்போ தான் வரும். லாஸ்ட்டில் அந்த கேப்சா கோடு என்ன வருதோ அது கரெக்டாக போட்டுருங்க. இப்போ இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பில் பார்க்குறேன். இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன். திருப்பி எனக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். நான் தான் இந்த பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறேன்னு கேட்குறதுக்காக ஒன் டைம் பாஸ்வேர்டு என் சிம்முக்கு வரும். அதையும் இங்கே என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போ வந்து சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இதுக்காக தான் நான் ஏடிஎம் வந்து எடுத்து வச்சு சொன்னேன், ஏடிஎம் கார்டு. இப்போ என்னென்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று வந்து யூஸிங் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு உங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது, இல்லைனா யூஸிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு. உங்கள் இந்த யூசர் நேமுக்கு அடுத்து ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதை வச்சு இந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் இப்போ வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டே மறந்துட்டேன். எங்கே நான் ப்ரொஃபைல் நம்ம பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுருக்க போகிறேன். அதனால் இந்த ஸ்டெப்பு எனக்கு வேலைக்கு ஆகாது. அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக பிரான்ச்சுக்கு போய்ட்டு ஹோம் பிரான்ச்சுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் இது மாதிரி ஆக்டிவேட் கோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யோனோ எஸ்பிஐ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெட் லாகின் பாஸ்வேர்டு வித் பிரான்ச் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு அவங்க இதில் எதனா ஒன்று பண்ணுவாங்க. கம்ப்யூட்டரில் எதனா பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி உங்களுக்கு அப்ரூவல் ஆகி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த 3 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் எனக்கு ஈஸி. ஏன்னா நான் ப்ரொஃபைல் இந்த பாஸ்வேர்டையும் வந்ததுனால ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கண்டிப்பாக வந்துட்டுருப்பேன். அது எனக்கே தெரியும். அதனால் ஏடிஎம் கார்டை வச்சு நான் இதை வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ யூஸிங் ஏடிஎம் கார்டுன்னு சொல்லிட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா என் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது. நான் தான் அது கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ டெபிட் கார்டு வேலிடேஷனு, இப்போ என் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் அதுவே காட்டுது. இப்போ நான் கார்டு ஹோல்டர் நேமும் அந்த எக்ஸ்பைரி டேட்டு பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் போதும். கீழே இந்த கேப்சா கோடு இதெல்லாம் போட்டால் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. டெபிட் கார்டு வேலிடேஷன் சக்ஸஸ். இப்போ வந்து என் ரீசெட் பாஸ்வேர்டு வந்து வந்துச்சு. ஒரு 2-3 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நான் இப்போ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மொத்த ப்ராசஸ்லேயும் அந்த ரிஃப்ரெஷ் மட்டும் கொடுத்துடாதீங்க, இல்லைன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த கீழே ஸ்வைப் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இப்போயே எனக்கு ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி வந்துச்சு. இப்போ என்ட்ரி நியூ லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன்னா இப்போ வந்து நான் லாகின் பாஸ்வேர்டு வந்து மாற்றிட்டேன். சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் லாகின் பாஸ்வேர்டு போட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் நேமும் கண்டுபிடிச்சாச்சு, லாகின் பாஸ்வேர்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ராசஸ் தான். இப்போ இந்த யூசர் நேமும் லாகின் பாஸ்வேர்டும் மாற்றுறதுக்கு தான் ப்ராசஸ்ஸு. அப்படி இல்லைனா இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இல்லைனா பிரான்ச்சில் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் பார்த்துக்கலாம். உங்கள் பாஸ்புக்கும் ஏடிஎம் கார்டு மட்டும் எடுத்து போய்க்கோங்க. எடுத்துகிட்டு போய் உங்கள் பிரான்ச்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டெப் சொல்கிறாங்களோ அதை பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்களா. ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி இருந்தால் இது மாதிரி தான் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ நான் போய் இந்த இப்போ டைப் பண்ண பாஸ்வேர்டு யூசர் நேம் கண்டுபிடிச்ச யூசர் நேம் போட்டால் ஓப்பன் ஆகிடும். இது மாதிரி இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்களும் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய்.